ஹாய் வணக்கம். நம்மக்கிட்ட இருக்கிற செங்கல் எல்லாமே சிங்கிள் பாக்ஸ் மோல்டு தான். இன்னும் வந்து சேம்பர்க்கெல்லாம் இல்லை நார்மல் செங்கல்லாம் இல்லை ஒயர் கட் பிரிக்ஸாங்கிற விளக்கங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சில மக்களுக்கு வந்து இதுக்கான வித்தியாசங்களே தெரியல. அதாவது சேம்பர் கல்லுக்கும் அதாவது நார்மல் செங்கல் சூளக்கல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா அது ஃபினிஷிங் தான். அதாவது சூளை செங்கல்னால் நாட்டு செங்கல் வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்குன்னு அது ஃபண்டமெண்டல் ஃபார்மேட்டை உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி அது ஒரு திங்கிங்லேயே இருக்காங்க. சேம்பர் கல்னால் ஒரு மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா இப்போ வந்து நிறைய அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைமும் அந்த கல் எப்படி ஃபினிஷிங்காக கொடுக்கணும் அப்படிங்கிற டைம் செக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சோள செங்கலும். இப்போ நம்மக்கிட்ட அடிக்கிற கல் எல்லாமே சிங்கிள் பாக்ஸ் மோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம மண்ணை ஃப்ரெஷ் பண்ணி ஹேண்ட் மோல்டாக ஒர்க் பண்ணி தான் அதை வந்து கல் தயாரிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கல்லில் வந்து சிங்கிள் பாக்ஸ் மோல்டு எடுக்கும்போது கல்லோட ஷேப்பு ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வரும். அதுவும் இந்த சூள மெத்தேடு பார்த்திங்கன்னா பனங்கட்டையும் தென் வந்து விறகும் வச்சு தான் அது வந்து பர்ன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த கல்லோட குவாலிட்டி, ரெண்டாவது அந்த கல்லோட டெஸ்டிங் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும்.